ஹாய் யோவான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தமிழ், நான் நல்லா இருக்கேன். தமிழ், இங்க பாருவே, இந்த பனித்துளியெல்லாம் பாருவே, அப்படியே அழகழகா அப்படியே சின்ன 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 தூளா வந்து விழுந்து 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 நம்மளை அப்படியே ஒரு சந்தோஷமா என்ஜாய் பண்ண வைக்குது பாத்தியா? யோவான், அதே மாதிரிதான் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்குது. பார்வை தனி தனி தூள் தூளா இருக்குது. பனிமலை எப்படி பிரசனத்துல எப்படி விழுகுதோ அது போலதான் இருக்குது. யோவான், பைபிள்ல சொல்லப்படுகிறது யோவான், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்களாம். யூதேயாவிலும் எருசலேமிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர் என்று சொல்லப்படுகிறது. ஆம் தமிழ், பரிசுத்த ஆவி நம்மளிடத்துல வந்தா நம்ம சாட்சியா இருப்போமா? அப்ப நம்மளும் வாங்கியாக பரிசுத்த ஆவியை நம்ம ஆண்டவர்கிட்ட வாங்கி கொள்வோமே. இந்த பனிமலை துகள் விழுகிறதை போல நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியை நம்ம அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு அவர் எல்லா கஷ்டத்திலும் எல்லா போராட்டத்திலும் நமக்காக உதவி செய்கிற தேவனாக இருக்கிறாங்களா? ஆம் யோவான், பரிசுத்த ஆவி எனக்கு வேணும் யோவான், நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவர்கிட்ட நான் இன்னைக்கு போய் நல்லா செபிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க, அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டிருக்கீங்க, அதனால அந்த வார்த்தையை நானும் கேட்கிறேன். எனக்கு நீங்க அந்த வார்த்தையின்படி கொடுங்க. நானும் அந்த பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும். உங்களுக்காக சாட்சியாக வாழ்ந்து எழும்பு பிரகாசிக்கணும் ஆண்டவரே. ஆம் தமிழ், அதே மாதிரி நம்மளும் பரிசுத்தாவியானவர்கிட்ட நம்ம பேசலாம், சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு பரிசுத்தாவியான வானம் வேணும் தான் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் நிச்சயமா நமக்காக தருவாரு. அவரை வேண்டிக் கொள்ளுவோம். ஆமேன்.